தமிழகத்தில் வரும் மே மாதம் வரை கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை 19 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காடாக உயர்த்த வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கைக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என தமிழக உணவு கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் IAS தெரிவித்துள்ளார். அவரோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த ஹீட் வேவ் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு, இப்ப திருப்புகழ் சார் கூட குறிப்பிட்டாங்க. இது உணவு உற்பத்தியில எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சார்? இப்போ ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் செஷன் இம்பேக்ட் நம்ம சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய இம்பேக்ட். இப்போ போன வருஷமே நீங்கள் பார்த்துருவீங்க, எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் இருக்கு. போன வருஷம் மழை பெஞ்சு மைச்சூங் புயலுக்கு அடுத்த ஒரு 3-4 மாதங்களே நம்ம தண்ணீர் தொட்டி எல்லாம் வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. அதே மாதிரி இந்திய அளவுலையும் 2015 கம்பேர் பண்ணும்போது 2024 நம்பர் ஆஃப் ஹீட் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த வெப்பநிலை 5 டிகிரி நார்மல் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி அதோட ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் தகுந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் ஆயிருக்கு, நிறைய இடங்கள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உணவை பொறுத்த வரைக்கும் இந்த காலநிலை மாற்றம் ஹீட் வேவ் மட்டும் இல்லை, வெள்ளம், அதே மாதிரி ஒரு பக்கம் வறட்சி, இது எல்லாமே நம்மளோட ஃபுட்டை இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நம்மளோட இன்னைக்குள்ள கருத்தரங்க ஃபோக்கஸே அதுலேருந்து மீளுவது எப்படி, என்னென்ன நமக்கு ரிஸ்க் இருக்கு, அதை ரெசிலியன்ஸ் அதுலேருந்து மீண்டு நம்மளோட பாதிப்பை குறைப்பதற்கு என்னென்ன மாதிரி ட்ரவுட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ், இந்த வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள், அதே மாதிரி மற்ற ஆங்கிளில் அந்த மாதிரி டிஸ்கஷன் போச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் சமிட்ல எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும், பொதுமக்கள், அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி நிர்வாகி எல்லாருமா சேர்ந்து, அதே அனைத்து இந்திய லெவலில் யூனிசெஃப் எல்லாம் கூட வந்திருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஒரு கோஸ்டல் ஸ்டேட்டா இருக்கு, நீங்க நாகப்பட்டினம் கலெக்டரா இருந்தீங்க, சுனாமி போன்ற பேரிடர்களை கையாண்டிருக்கீங்க. குறிப்பாக இந்த புயல் அதிக அளவில் வர்றது, இதுக்கெல்லாம் எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. டெஃபினட்டா இதுல வல்னரபிலிட்டின்னு சொல்றோம். ஒன்னு ரிஸ்க், ஒரு என்னென்ன மாதிரி பேரிடர்கள் வரலாம், அது இடரா மாறுறதுக்கு என்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸ் ஒருத்தருக்கு இருக்கு, கடைக்கொடி கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல அதை தவிர்க்கிறதுக்கு இன்சூரன்ஸ் போன்ற காப்பீட்டு போன்ற நடவடிக்கைகள், ஏர்லி வார்னிங். இப்போ நமக்கு ரொம்ப குயிக்கா, அப்போ 2004 சுனாமி வந்தபோது நமக்கு வார்னிங் சிஸ்டம் 2 மணி நேரம் இருந்து கூட இல்லாத ஒரு நிலை. இப்போ இன்காய்ஸ் மாதிரி இருக்கு, இந்த ஓஷனுக்கே நம்ம வார்னிங் கொடுக்குறோம். அதே மாதிரி ஃப்ளட் வார்னிங், அதே மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னு நிறைய முன்னேற்றங்கள் வந்திருக்கு இல்லையா, அதை எப்படி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொண்டு வருது. கடைசியாக என்னன்னா, எவ்வளவோ நம்ம பேரிடர் தவிர்ப்பு நடவடிக்கை எடுத்தால் கூட சிலர் அந்த பேரிடர் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுது. மீனவர்னா அந்த கடல் பகுதியில் தானே இருக்க முடியும், அவங்களுக்கு எப்படி இந்த ரோபஸ்ட் வார்னிங் சிஸ்டம் கொண்டு வரலாம், எல்லாமே பேசப்பட்டது. விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு எப்படி உணவு தானிய உற்பத்தி இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கடந்த ஆண்டை விட 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் நம்ம கூடுதலா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இதுல டிப் வருது இல்லையா, 2023ஆம் ஆண்டு இந்திய அளவில் டிப் வந்தது, உலக அளவில் டிப் வந்தது. அதை தவிர்ப்பதற்கெல்லாம் இந்த மாதிரி கருத்தரங்களை என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்றோம். நீங்க 19% நெல் கொள்முதலுக்கான அந்த கடிதம் எழுதிருந்தீங்க, அதுக்கான ஒப்புதல் கிடைத்திருக்கா சார்? ஈரப்பதம் நெல் கொள்முதல் இல்ல, நம்ம கேட்டது 22 விழுக்காடு மே வரைக்கும் அந்த லாஸ் இல்லாம, அந்த அதுக்கு வேல்யூ கட் இல்லாம கொடுத்திருக்கோம். அது கடைசி கட்டத்தில் ஒப்புதல் இருக்குங்கிறது தான் ஒன்றிய அரசுல சொல்லியிருக்காங்க.